ஹலோ மக்களே! ஒரு வியாபாரி நிறைய பணத்த எடுத்துட்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வியாபாரம் விஷயமா போறார். ஒரு காட்ட தாண்டி தான் போணும். போகிற வழியில ஒரு திருடர் கூட்டத்த பார்க்கிறார். அந்த திருடர் கூட்டமும் இவர்கிட்ட நட்பா பேசி பழகுறாங்க. இவரும் நல்லா பழகுறார். அந்த காட்டுல ஒரு குடிசை இருக்கு. அதுல எல்லாருமா தங்குறாங்க. யாரெல்லாம்னா அந்த திருடர்களும், வியாபாரியும். அப்போ இவங்க எல்லாருமே பேச பேச இந்த வியாபாரிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இது திருட்டு கூட்டம் அப்படின்னு தெரிய வருது. சோ கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டார். அப்புறமா தூங்கிட்டார். இந்த திருடனுங்க அந்த வியாபாரி தூங்குனதுக்கு அப்புறம் அவரோட பேகு, பாக்கெட்டு, அவரோட பெட்ஷீட்டு எல்லாத்தையுமா தேடி பார்க்கறாங்க. பணம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறாங்க. எதுவுமே கிடைக்கல. தேடி தேடி கடைசியில எதுவும் கிடைக்காததால எல்லா திருடர்களும் தூங்கிட்டாங்க. காலையில எழுந்ததும் அந்த வியாபாரி, திருடர்கள் எல்லாருமா சேர்ந்து இன்னொரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊரு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா திருடர்களோட தலைவன் கேக்குறாரு வியாபாரி கிட்ட, நீங்க வியாபார விஷயமா போறீங்க, கண்டிப்பா பணம் வச்சிருப்பீங்க. நேத்து நைட்டு நாங்க உங்க பேக்ல பணத்தை செக் பண்ணி பார்த்தோம், எதுவும் இல்லையே, அப்புறம் எப்படி வியாபாரம் அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அந்த வியாபாரி சொன்னார், ஓ அதுவா, நான் பணத்தை உன்னுடைய தலைமாட்டில் வச்சுட்டு தான் நிம்மதியா தூங்குனேன் அப்படின்னு சொன்னார். திருடனுக்கோ ஷாக்கு. ஓகே, இந்த கதையில நமக்கு என்ன தெரியுதுன்னா, திருடன் கிட்ட இருந்து பணத்தை பாதுகாக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட வியாபாரி, பணத்தை பாதுகாக்க ஒரே வழி திருடனோட தலைமாட்டில் வைப்பதுதான் என்று உணர்ந்து அப்படி வச்சதுனால தான் பணம் பாதுகாக்கப்பட்டது. இது மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் சில நேரம் சில காலகட்டங்கள்ல ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம இருக்கும். பல வகையான ஒரு வழி இருக்கிற மாரி இருக்கும். பட் எது கரெக்ட்டான வழி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நாம 4, 5 பேர்ட்ட கேட்போம். ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது நல்லது, அது நல்லதுன்னு சொல்லுவாங்களே தவிர, நமக்கு எது கரெக்ட் அப்படிங்கிறது நமக்கு புரியாது அந்த நேரத்துல. இது ரைட் டிசிஷன் அப்படின்றது தெரியாது. இது மாதிரி உங்க வாழ்க்கையில அடுத்து என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு, எதுவும் பண்ணாம இருக்கீங்களா? பிசினஸ் பண்ணவா? வேலைக்கு போகவா? அப்படின்னு யோசிச்சுட்டு, எந்த ஸ்டெப்ஸும் எடுக்காம, எந்த வழியில போனா நல்லதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கிறவங்க, ஒரு ரைட் டிசிஷன் எடுக்க முடியாம இருக்கிறீங்களா? 10th முடிச்சாச்சு. அடுத்து என்ன குரூப் எடுக்கிறது அப்படின்ற குழப்பமா? +2 முடிச்சாச்சு. அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்ற குழப்பமா? சில பேரு படிக்கிறது ஒண்ணு, ஒர்க் பண்றது வேறயா இருக்கும். இந்த மாதிரி இல்லாம ஒரு ரைட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு வைல்ட் ஓட், செரட்டோ, ஸ்க்லெரந்தஸ் இந்த ரெமெடி எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு டோஸ் 2 மாசத்துக்கு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நெறைய தோல்விய பார்த்தவங்க, நான் எத தொட்டாலும் அது விளங்காது அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறவங்க, வைல்ட் ஓட், செரட்டோ, ஸ்க்லெரந்தஸ் கூட ஜென்ஷன், மஸ்டர்ட், ஹனிசக்கிலும் சேர்த்து எடுத்துக்கலாம். தேங்க் யூ.